அட்டாக் அண்ட் டைட்டன்னு பீஸ்ட் டைட்டனோட ஓனர் தான் ஜீக். ஜீக்கோட மென்டார், அதாவது ஜீக்கோட ஒரு வளர்ப்பு தந்தை. அவர் தான் வந்து டாம் ஜேவர். இவர் தான் வந்து பீஸ்ட் டைட்டனோட முதல் ஓனர். ஜீக்கை வந்து அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து டார்ச்சர் பண்ணிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவர் ஒருத்தவங்க மட்டும்தான் ஜீக் கிட்ட பாசமாகவும் அன்பாகவும் நடந்துக்குவார். ஜீக்கோட கேட்ச் அண்ட் கேட்சில் விளையாடுவார். ஜீக் வந்து ஒரு பாப்புலர் கோட் சொல்லுவார்ல, நம்ம பிறக்காம இருந்தா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைன்ட்டு. அதை கேட்டு இவர் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி இவரோட ஃபேமிலியோட கதையை சொல்ல ஆரம்பிப்பார். அது என்னன்னா, இவர் வந்து ஒரு எல்டியன், அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மார்லியன். இவர் எல்டியன் அப்படின்ற விஷயத்தை மறைச்சிட்டு அவங்க ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த விஷயம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும். மார்லியன்ஸ் வந்து எப்பயும் எல்டியன்ஸை வெறுத்துட்டே இருப்பாங்க, அவங்கள டெவில்னு சொல்லி ரேசிசம் பண்ணினே இருப்பாங்க. அதனால தான் புருஷன் ஒரு எல்டியன் தெரிஞ்ச உடனே தான் பிள்ளையை சாப்பிட்டு தானும் சூசைட் பண்ணுவாங்க. இதை சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாரு. அப்பா அவர் சொல்லுவார், நானும் பிறக்காமே இருந்திருந்தா இந்த கஷ்டம் நான் பட்டுக்க மாட்டேன்ட்டு சொல்லுவார். அதை ஏற்றுக்க முடியாமல் தன்னை வெறுத்துட்டு, இதனால தான் அவருக்கு அந்த மைண்ட் செட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் எல்டியன்ஸ் விறகுறதை இவங்க நிறுத்த மாட்டாங்க. ஜீக் வந்து சின்ன வயசுல டாம் ஜேவர் கிட்ட சொல்லுவார் என்னன்னா, தன்னோட அப்பா அம்மா வந்து எல்டியன் ரெஸ்டோரேஷனிஸ்டா இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வேலை செய்யறதுனால என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்கள் மாட்டிக்கலாம், என்னை கூட்டு போய் பேரடைஸ் ஐலண்ட் விட்டுருவாங்க, நான் வந்து டைட்டனாக மாறினாலும் மாறிடுவேன், நான் டைட்டனாக மாறினா கூட உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு டாம் கிட்ட சொல்லுவார். இது கேட்டு டாம் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை மார்லியன்ஸ் கிட்ட மாட்டி விட்டுரு, அப்போ மார்லியன்ஸ் வந்து உங்களை நம்புவாங்க, அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பாட்டியும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, இல்லைனா இந்த விஷயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மார்லியன்ஸாக கண்டுபிடிக்கிறப்ப நீ செத்துருவ. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி அந்த காரணம் இருக்குது. என்னன்னா, இவர் வந்து எல்டியன்ற விஷயத்த அவங்க பொண்டாட்டிக்கிட்ட மறைச்ச விஷயம் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் வந்து இவ்வளோ பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் ஜீக்கோட பேரண்ட்ஸ் மார்லியன்ஸுக்கு எதிராக வேலை செய்கிற விஷயம் வந்து ஆர்லியன்ஸுக்கு ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் தெரிய வரும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து உண்மையிலே உன்னை கேர் பண்ணல, உன் மேலே பாசமே வைக்கல அப்படின்ட்டு டாம் வந்து ஜீக் கிட்ட சொல்லி, இதை கேட்டு ஜீக் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து மாட்டி விட்டுவார் ஆர்லியன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து டாம் ஜேவர் தான் ஜீக்கை வளர்க்குவார். இவர் வந்து பீஸ்ட் டைட்டனை இன்ஹெரிட் பண்ணி 13 வருஷம் ஆயிரும். அப்போ தான் ஜீக் வந்து சொல்லுவான், நான் வந்து பீஸ்ட் டைட்டனை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன், ஃபவுண்டிங் டைட்டன் கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை இந்த சஃபரிங்லேருந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு டாம் கிட்ட சொல்லுவார். டாம் ஜேவரோட மைண்ட் செட் என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் சரி மார்லியன்ஸ் வந்து எல்டியன்ஸை வெறுக்கிறத நிறுத்த மாட்டாங்க அப்படின்றது தான். சின்ன வயசுலேருந்து ஜீக்கை வளர்த்த டாம் வந்து தன்னையும் வந்து அவர்கிட்ட கொடுக்குவார். ஜீக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மாவே அவனை வெறுக்கிற சமயத்தில் கூட அவர் கூட இருந்தவர் தான் டாம் ஜேவர். அதனால தான் என்னவோ ஜீக் வந்து தன்னை சாப்பிட வரப்போ கூட அவர் சிரிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்குவார்.